வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன் எவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா, ஒரு சின்ன எந்த ஒரு தகவலையும் நம்ம வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்காம போடக்கூடாதுல்ல. அதனால தான் சரி ஹைடெக் லேப் முடித்தவங்க போயிருப்பாங்க. திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசி கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி திரும்ப ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா தகவலை தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் யூடியூப்பில். நிறைய பேர் வந்துட்டு இல்லம் தேடி கல்வி மையம் அவ்வளோதான், இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது 100% உண்மையா அப்படின்னு கேட்டால், என்னை கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் சைடில் எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு திங்கட்கிழமை ட்ரைனிங் சொல்லியிருக்காங்கம்மா, அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற நேரம் இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி சனிக்கிழமை. கட்டாயம் திங்கட்கிழமை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்னது என்னென்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச் ட்ரைனிங் முடித்தவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, மையங்கள் வந்து குறைச்சிட்டாங்க. அது கம்பல்சரி கட்டாயம் உண்டு தான். நிறைய இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1000 மையங்கள் இருக்குன்னா அதை குறைச்சி 500 மையங்களாக கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் ஒரு சில பிளாக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே போட்டு வாலண்டியர்ஸ்க்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி காலம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நமக்கு சேரும்போது அதானே சொல்லியிருந்தாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி முடித்த வாலண்டியர்ஸ்க்கெலாம் அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் போட்டு கையில் தராங்கம்மா. ஒரு சில இடங்களில் மையங்களை தான் குறைச்சிருக்காங்க, திரும்ப ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் ஐடிக்கே உண்டான அந்த புக்கே கையேடே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பிளாக்கில். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சார் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட விஷயமும் அதான். ஒரு சில இடங்களில் புக்கு அடுத்து பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு உண்டான புக்கு அவங்க பிளாக்லன்ட்டு போய் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க வாலண்டியர்ஸ். இல்லைனா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மூலிமா அதை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இந்த எப்பவும் சொன்ன மாதிரி தான் இந்த டைம் கேப் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதிகமாக செயல்படாமல் இருக்கிற மையங்களில் ஒரு சில இடங்களில் பசங்க வர்றதில்ல. ஒரு சில இடங்களில் டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸே வந்துட்டு சப்போஸ் இப்போ அன்மேரிடாக இருந்தாங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ மேரேஜ் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த வேக்கன்சி சும்மா தானே இருக்குது. ஸோ அந்த ஸ்டாஃப் இல்லாத இடத்துல அது எதுக்கு அவங்களுக்கு 1000 ரூபீஸ் சென்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ரீசனால் மையங்களை குறைக்கிறதா அந்த விஷயம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒரு சில பிளாக்கில் போதும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப லோவாக இருந்து யாருமே வராத பட்சத்துக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு என்னோட எண்ணங்கள் தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு சில இடங்களில் சர்டிஃபிகேட்டும் போட்டு தரதா சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது கரெக்டானுமே தெரியலை. மேபி ட்ரைனிங் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி இதுதான் விஷயமா, இதுக்கு தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் எனக்கு இந்த ஹைடெக் லேப் ஜாப் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி இருந்த ஆதார் ஜாப் கிடைக்கல அப்படிங்கும்போது பெருசாக அந்த விஷயங்கள்லாம் என்னை பாதிச்சுது. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். என்னை தாண்டி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறதும் இதுதான், இந்த வேலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன் கிடைக்கல, ஏதாவது ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸுமே பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஏன்னா நானும் அந்த சூழ்நிலையில் தான் அந்த சூழ்நிலையை கடந்து வந்துட்டேன். கஷ்டப்பட்டேன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த பதிவு. நமக்கானது முடிஞ்சிடல, கட்டாயம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சது. என்னடா இது எல்லாம் நம்மளும் இதுலேயே தான் இருக்கோம், ரொம்ப நேர்மையாக வேலையை பார்க்குறோம், ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறோம், ஆனால் நமக்கானது கிடைக்கவே மாட்டேங்குதே, தட்டி போகுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைலாம் இருந்தது. ஆனால் இப்போ கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஸோ அதை தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது இல்லையா. ஒன்ஸ் இல்லம் தேடி கல்வி மையம் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க, ஒரு பக்கம் மையங்கள் குறைக்கப்படணும் ஆனால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பக்கம் புக்கு வந்துடுச்சுங்கிறாங்க, ஒரு சில பக்கம் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, நமக்கு வாய்ப்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு இது மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், எதுக்காக நான் நமக்கு இந்த ஒர்க்கும் கிடைக்கலையா, அதுக்கு முந்தின ஒர்க்கும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன் அப்படின்னா, நான் உண்மையாலுமே சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக, எனக்கு ஆதார் ஒர்க் கிடைக்காதப்போ லைட்டாக ஃபீல் இருந்தது. ஆனால் ஹைடெக் லேப் ஒர்க் கிடைக்காதப்போ உண்மையாலுமே நான் மனசளவில்
வருத்தப்படவே கிடையாது. கடவுள் நமக்கானதை ரொம்ப தூரமாக வச்சுருக்கார் போல இருக்குது, நம்மளை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். அதை தாண்டி அப்புறம் இப்போ தானம்மா வருத்தம்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்கிறீ அப்படின்னு யோசிக்காதீங்க. எதுக்காக இந்த வருத்தம் அப்படின்னா, ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்போம். அதுக்கான ஆன்சர் கீயும் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் தான். கிளாஸஸ்லாம் எதுவும் நான் போகலை. வெளிப்படையாக இதை நான் சொல்லிக்கிட்டதும் இல்லை. நான் வருத்தப்படுறேன், நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் யார்ட்டையும் நான் சொல்லிக்கிட்டதே இல்லை. எனக்குள்ளே வச்சுப்பேன். டைம் கிடைக்கும்போது படிக்கிறது, எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டுருக்குது. கிளாஸஸ்லாம் எதுவும் போகாதனால. ஸோ இந்த டைமும் குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். பட் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் இந்த டைமும் கிடைக்குமானா கேள்விக்குறி தான். ஸோ அதனால தான் எனக்கு அந்த வருத்தமே. என்னடா இப்படி ஏஜ் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த வருத்தம். ஸோ அதையும் இப்போ தாண்டி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே அந்த ஒரு மனநிலைமையில் தான் இருப்போம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகாதவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக பெண்கள் அப்படின்னாவே அவங்களுக்குன்னு ஒரு பேக் போன் வேணும். அதான் ஃபினான்சியலாக யார்கிட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நமக்குன்னு ஒரு இப்போ வந்துட்டு அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணும். ஸோ நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னா பணமும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் ஒரு சுயமரியாதையோடு இருக்கணுங்க சமூகத்தில் அப்படின்னா ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனநிலைமை. யாருமே அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்மளோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நம்மளோட ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளோட பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நமக்கு கிடைக்காது நம்மளோட பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இதுதான். ஸோ டோட்டல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா பணம் அந்த ஒரு விஷயத்தில் தான் அடங்கும். இதுக்கு இடைப்பட்ட விஷயங்கள் தான். அது வேலை படித்து வேலை வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும், வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும். ஸோ மொத்த டார்கெட்டே அந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டுருக்குறோம். அதுதான் விஷயம் இல்லைங்களா? நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முயற்சிங்கிறது எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் முயற்சி பண்ணாமலாம் கட்டாயம் கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கானது கிளிக் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா மனித பிறவி எடுத்துகிட்டோம், வருத்தப்படாமலாம் இருக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுலாம் போக முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது கட்டாயம் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த வருத்தத்துக்குள்ளேயே நம்ம மூழ்கிடக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்காக தான் அந்த பதிவும் கூட. நமக்கு இல்லம் தேடி கல்வி இனிமேல் நடந்தாலும் சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்பவும் போல் நம்மளோட வேலையை நல்லபடியாக செய்வோம். நடக்கலைன்னா ஒன்ஸ் இது வந்து நெகட்டிவிட்டியாக பேச நினைக்காத, ஒரு வேளை இல்லை அவ்வளோதான், இனிமேல் இந்த ஸ்கீம் கிடையாது, சர்டிஃபிகேட் மட்டும் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா நமக்கு வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குது. நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ குரூப் 4 நானுமே கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸாம் கிட்டே எழுதிட்டேன். நான் ஒவ்வொரு எக்ஸாமும் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சாமி முன்னாடி வேண்டிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் கிடைக்கலங்கிறதுக்காக அடுத்த எக்ஸாம் எழுதாமலாம் இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே செய்கிறோம். அதுமாதிரி நமக்கு அவ்வளோதான், இல்லம் தேடி கல்வி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசுடைஞ்சு உட்காந்துடவே கூடாது. அதுக்காக தான் மெயினாக. ஸோ ஏன்னா வந்துட்டு இன்னும் நான் தான் ரொம்ப சென்சிட்டிவ்னு நினச்சேன். என்னை விட ரொம்ப சென்சிட்டிவான சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க போல். இந்த வேலை எனக்கு கிடைக்கல, அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், அப்படி இப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இது மட்டும் நமக்கு எண்டு கிடையாது. அதுதான் விஷயம். நமக்கான வாய்ப்புகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். குரூப் 4 ஒழுங்காக எழுதலையா, திரும்ப படிங்க, நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. உனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எனக்கு டைம் கிடைக்கல, டைம் கிடைக்கும் போது படிங்க. ரொம்ப அதுக்காக நான் லாஸ்ட் அந்த 3 மந்த்ஸ் மட்டும் நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பார்த்துக்கலாம். இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னு ஆசையாக இருக்கா, தாராளமாக படிக்கலாம். டிஸ்டன்ஸ்லேயே நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை ரெகுலர்லேயே உங்களால் பேபி இருக்குது ரெகுலராக பண்ண முடியாதுன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டேவில் வீட்டில் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு லீவ் கிடைக்கும், அவங்கள்ட்ட குழந்தைய விட்டுட்டு போகிற மாதிரி. அப்படி ஏதாவது கோர்சஸ் இருந்தால் பண்ணலாம். இல்லை வீட்லேயே இருந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மெடிக்கல் லைனில் ஆசையாக இருக்கா, கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்தை கட்டாயம் பண்ணுங்கள். சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க.
கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னே சொல்ல. ஆமாம், இவ்வளோ வயசாகிட்டு கல்யாணம் ஆகி குழந்த பெற்றுட்டு இப்போ தான் போய் படிக்க போறியாம்மா, ஒழுங்காக வேலையை பாரு, பிள்ளை குட்டியை பார்த்துக்கோ, வீட்டில் சமைச்சு போட்டுட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துக்கா அப்படின்னு 99 பேர் அதை தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஏன் அப்படின்னு தெரியல. அப்படியே சொல்லி பழகிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். சொல்கிறவங்க பூரா அவங்கள மாதிரியே மற்றவங்களையும் நினச்சிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியல. அவங்களோட லைஃப்பை அவங்களோட மனநிலைமையில் வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, இது நமக்கு அப்படின்னு. அதே மாதிரியே அதை எதிர்த்தரப்புகளுக்கு இருக்கிறவங்களும் நினைக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்களோட எண்ணங்களை நம்ம மேலே திணிக்கிறாங்க. அதான் உண்மை. அதனால் அவங்க அப்படி சொல்லிடுறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கலாம் தயவு செய்து கூச்சப்படவோ வெக்கப்படவோ நீங்கள் வருத்தப்படவே வேணாம். என்ன கேட்டால், ஒரு நாள் நம்மளோட வெற்றி அவங்களுக்கு பதிலாக அமையும். அது வரையும் எதுவுமே சொல்லாமல் அப்படி சொன்னாங்களா, அவங்க அப்படி சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண வேணாம். லைட்டாக ஒரு ஸ்மைலோடு கடந்து சென்றுங்க. சின்னதாக ஒரு சிரிப்பு போதும். எனக்கான நாள் வரும், அப்போ வந்துட்டு நீங்களே பேச தேவையில்ல. உங்களுக்கான நாள் வரும்போது நீங்கள் பேச தேவையில்ல. உங்களோட வெற்றி அவங்களுக்கு அது பதிலாக அமைஞ்சிக்கும். நம்ம பேசணுங்கிறது கூட கிடையாது. அப்போ அவங்க யோசிப்பாங்க, நம்மள்கிட்ட சொல்லனாலும் மனசுக்குள்ளே யோசிப்பாங்க, சரி இவங்களை அன்றைக்கி அப்படி பேசினோம் பாரு, இன்றைக்கி வேலையில் இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்கன்னா அன்றைக்கி அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க ஜஸ்ட்டு நம்மள்ட்ட சொல்கிற அளவுக்கு தான் எங்கள் மனசு யாருக்குமே கிடையாது. சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே கட்டாயம் நினைப்பாங்க. அதனால் நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஏன் படிக்கணுமா, நம்ம ஏன் வேலைக்கு போகணுமா, என்ன சும்மா எக்ஸாம் நீயும் என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீனும் பரீட்சை எழுதிக்கிட்டே தான் இருக்க, எப்போ தான் வேலை வாங்க போகிற அப்படின்லாம். அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம படுற கஷ்டம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போகிறவங்களுக்கு என்ன. அதெல்லாம் நம்ம வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவ்வளோதான், அந்த டைமில் விட்டுறணும். அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம உண்மையாலுமே இந்த படிக்கட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, வெற்றியோட படிக்கட்டா, அது மாதிரி தான் உண்மையாக சொல்கிறேன். நமக்கான நாள் வரும், ஒரு நாள் நம் நிலை மாறும். ஸோ அன்ன வரையும் நம்மளோட முயற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, ஏன்னா இப்போ போய் படிக்க போறியா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கட்டாயம் சொல்கிறேன், நீங்கள் படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். மற்றவங்களுக்காக உங்களோட எண்ணங்களை எப்போவுமே நீங்கள் தவிர்க்காதீங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை அதான் சொல்லுவாங்கள்ல, பழி சொல்ல 1000 பேர் வருவாங்க, ஆனால் வழி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுக்க உண்மை தான். நம்ம வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஸோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஐயோ அவங்க பேசுகிறாங்களே, உனக்கு இந்த வயசில் எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்டு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. இல்லை எதுக்கு நீ இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்குது, எந்த வேலையை நீ வாங்க பாரு, ஒழுங்காக குடும்பத்தை பாரு அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸோ நக்கல் பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களோட ஹேபிட்டாக என்னன்னே தெரில. நிறைய பேர் அது மாதிரி சுற்றுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களோட வேலை படிக்கிறீங்களா, அடுத்த எக்ஸாம் குரூப் 4 செலக்ட் ஆகணும், இல்லை நான் குரூப் 2க்கு படிக்கிறேன், இல்லை நான் வேறு எதுக்காக படிக்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். கிடைக்கிற நேரங்களில் படிங்க. லாஸ்ட் டைமில் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் படிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வேறு யாருக்கும் எந்த வித பதிலும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட கணவன், நம்மளோட குழந்தைங்க, இவங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். வேறு யாருக்கும் நம்ம பதிலாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களோட கேள்விக்கெலாம் நம்ம பதில் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. நாளைக்கு நம்மளோட வெற்றி அவங்களுக்கு நம்மளை தப்பாக பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு அதில் நல்ல ஒரு பதிலாக இருக்கும். அதுவரை நம்ம எந்த பதிலும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன புன்னகையோடு அதை கடந்து சென்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு எது ஆசையாக இருக்கோ, ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னா படிங்க, இல்லை ஏதாவது கிளாஸஸ் போகணுன்னா போங்க. வீட்டில் இருந்தே தாராளமாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணங்களை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இதை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போயிடுச்சு, ரொம்ப சாரி. பேசணுன்னா இன்னும் எவ்வளவோ பேசலாம், பட் இதுவே கேட்குற அளவுக்கு பொறுமை எல்லாருக்கும் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எதுவும் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. முயற்சிங்கிறத எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. ஒரு நாள் நம் நிலை கண்டிப்பாக மாறும். அது வெகு தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் நம்மளை வந்து சேர்ந்துடும். அதனால் இளம் தேடி கல்வி சப்போஸ் ஒரு வேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் மனசு உடையவே கூடாது. எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும். நமக்கானது கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனால் கண்டிப்பாக அதை பிடிச்சிடலாம். சரி, ஓகே, பி ஸ்ட்ராங் அண்ட் பி ஹோப். பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட்
இந்த உங்கள் யாராவது ஐடிக்கு வாலண்டியர்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருந்தாவோ, இல்லை யாராவது கிளாஸஸ் போனால், இல்லை எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்க. ஸோ எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பேக் போனாக இருந்து நம்பிக்கையை கொடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சின்ன வார்த்தையாக தான் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். நாளைக்கும் பார்த்துக்கலாம் விடு, உன்னால் முடியும், யார் என்ன சொன்னாங்கன்னா நீ படி, நீ உன்னால் முடிஞ்சது செய், கட்டாயம் உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக வெற்றி அடைவா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு சின்ன வார்த்தையெல்லாம் இருக்கலாம். அதை கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய உந்து சக்தி. அதனால் எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை பேசி பழகுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். திங்கள் ஆர் செவ்வாயில் என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன்.